அந்த காட்சி திருச்சி மரக்கடையில் விஜய் பேசக்கூடிய அந்த இடத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து 10 நிமிடத்தில் அந்த பகுதிக்கு வந்துவிடலாம். இருந்த போதிலும் பேருந்தை அந்த பகுதியை நோக்கி நெருங்கி வரும் வகையில் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாலும் அந்த பகுதியை அடைவதற்கான அந்த ராகு காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாலும் 10:30 மணி வரை ராகு காலம் என்பதால் 10:35 மணிக்கு தான் அந்த ராகு காலம் கடந்தவுடன் அவர் முதல் தொடக்க உரையை அங்கு தந்தை பெரியார், அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், அஞ்சலை அம்மாள், வீரநாச்சியார் உள்ளிட்டோரை கொள்கை தலைவராக வைத்துள்ள நடிகர் விஜய் ராகு காலத்திற்கு பின்னர் தனது முதல் உரையை மக்கள் சந்திப்பு உரையை தொடங்க இருக்கிறார். கூட்ட நெரிசலில் 5 பெண்கள் இதுவரை மயக்கமடைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அவர் செல்லும் வழியில் திரளாக கூடியிருந்த பெண்கள் நெரிசலில் 5 பெண்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கூடியிருந்த இடத்தில் அந்த பகுதியில் ஏராள கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்கள் அந்த பகுதியை விட்டு நகர முடியாத அளவுக்கு அங்கு கூட்ட நெரிசல் இருந்ததால் ஒரு 5 பெண்கள் மயங்கி இருந்ததாகவும் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்குமாறும் மக்கள் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே குழுமி இருக்குமாறும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் விஜயின் அந்த பயண பாதையானது விமான நிலையத்திலிருந்து அவரது விஜய் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக அந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு அவர் வருகிறார். அது டிவிஎஸ் ரோட்டில் தலைமை தபால் நிலைய சிக்னல், மேலப்புதூர் சுரங்கப்பாதை வழியாக அவர் பயணிப்பார். டிவிஎஸ் டோல்கேட் வழியாக தலைமை தபால் நிலையம், மேலப்புதூர் மற்றும் அந்த சுரங்கப்பாதை வழியாக பயணித்து இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் விஜய் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை செல்வதற்கு முன்னதாக அது ஊர்வலமாக விஜய் விமான நிலையத்திலிருந்து அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் தாமதமாக அந்த பகுதிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 10:35 மணி அளவில் அவரது முதல் அந்த மக்கள் சந்திப்பு உரை நிகழும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உரையாற்றிய பின்னர் அவர் பயணிக்கும் பாதை முழுவதும் திருச்சியின் மையப்பகுதியில் ஏராளமானோர் தொண்டர்கள் குவிந்ததால் அங்கு போக்குவரத்தும் திருச்சி மாநகரில் இந்த பிரச்சார பயணத்தை ஒட்டி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் திருச்சி மாநகர போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. விஜய் பயணிக்கும் பாதை தவிர்த்து பிற அனைத்து பாதைகளிலும் பல்வேறு வாகனங்கள் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் அண்டை ஊர்களில் இருந்து திருச்சியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள ரசிகர்களின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் திருச்சி மாநகரம் முழுவதுமே அங்கு போக்குவரத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் மயக்கமடைந்ததாக 5 பெண்கள் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து வெளியே புறப்பட்ட அந்த வாகனம் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டு அந்த பாதையில் இப்போது விஜயின் வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. பிரத்யேக சிறப்பு வாகனத்தில் 10:30 மணி முதல் 11 மணி வரை விஜய்க்கு பேசுவதற்கு மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் பேசுவதற்கு காவல்துறை அனுமதித்திருக்கிறது. மணி இப்பொழுது 10:25. இன்னும் 10 நிமிடத்தில் அவர் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பு அங்கிருந்து ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அவர் அந்த திட்டமிடப்பட்ட பகுதியை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.